இருக்க எல்லாத்தையும் அடிப்பா பாருங்க. உடனே அவங்க எல்லாருமே இவங்களோட அடிமை ஆயிருவாங்க. அப்படி அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு பயங்கரமா நிக்கும் போது அதை பார்த்துட்டு அந்த 2 years அரகர ட்ரெஸ்ஸை போட்டுருக்கவ இந்த மாதிரியான அடிமை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறமா காரு உள்ள போவாப்ல. அப்ப காரு உள்ள போய் நின்று இருக்கும் போது அந்த கைரோ மாஸ்டர் காருவா பார்த்து நீ எஸ் கிளாஸ் இருக்க ஹீரோஸ் கூட பயங்கரமா சண்டை போடுற. உன்ன மாதிரி ஒருத்தரை பார்த்தது இல்ல. கண்டிப்பா நீங்க எங்களுக்கு வேணும். எங்க கிட்ட பலம் இருக்குது. ஆனா ஆர்கனைசேஷன் இல்ல. ஒரு லீடர் வேணும். எங்க மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் தலைமை தாங்கி நடத்தணும். அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டு வந்தோம் அப்படி சொன்னோன்னே அங்க சுத்தி இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மாஸ்டர்ஸ்க்கு இவன் மனுஷன் லீடர் ஆகணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்ப இருக்க லீடர் எவ்வளவு பரவாயில்லாம தான் இருக்காரு அப்படி சொன்னேன். அதுக்கட்டு கைரோ நான் சொல்றதை கேளுங்க. இவன் கரெக்டா இருப்பான். இவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அப்புறம் காரு நீ இதுக்கெல்லாம் சரிபட்டு வருவ அப்படின்னா நீ மாஸ்டர் அப்படின்னு எங்க தலைவருக்கு நிரூபிச்சு ஆகணும் அப்படி சொன்னேன். அதை கேட்டு காரு அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? என் மண்டையில என்ன கொம்பு வரைக்கணுமா அப்படி சொன்னேன். அது கேட்டு அங்க தலைவர் யோசிச்சு சொல்லுவான் பாருங்க. உனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். ஒரு ஹீரோஸோட தலையை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே. அதை கேட்டு காரு ஹீரோவோட தலை உனக்கு வேணுமா? அவ்வளோதானா அப்படின்னு கேட்கும்போது அங்க அந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்கு பாருங்க. நம்ம கார்வை தூக்கிட்டு வந்தது அந்த மான்ஸ்டர் இங்க வந்து ஒரு சோகமான செய்தி. நம்ம சென்டிச்சிரோவை கொண்டுட்டாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கைரோ நம்ம கார்வை பார்த்து நீ உடனே போய் ஹீரோஸோட தலையை கொண்டு வான்னு அனுப்பி வச்சிருவான். அப்புறம் அந்த கைரோ புதுசா 2 மான்ஸ்டர்ஸ் கிட்ட போய் காரு வெளியே வந்திருக்கான். அவன் என்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்க 2 மான்ஸ்டரையும் காரோவை ஃபாலோ பண்ண அனுப்பிச்சு வச்சிருவான். அப்படியே கட் பண்ணா ஸ்பீடோ சவுண்ட் சோனிக்க மான்ஸ்டரா மாத்துறதுக்கு 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்க அங்க பேசிட்டு இருப்பானுங்க. இந்த ஹீரோ அசோசியேஷன் ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கு. இங்க மான்ஸ்டர் அசோசியேஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சென்டிச்சோரவை கொண்டுட்டாங்க. எனக்கு அந்த ஃபிளாஷும் ஹீரோ அசோசியேஷனை அழிச்சாகணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போகும்போது ஆமா அந்த சவுண்ட் சோனிக்கு நம்ம இது மான்ஸ்டர் ஆகிறதுக்கு அது கொடுத்தோமே என்னாச்சு அப்படின்னு கேட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அது ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் மான்ஸ்டர் ஆக மாட்டான் போல அப்படின்னு அவங்க பேசிட்டு போகும்போது அப்படி இந்த பக்கம் ஸ்பீடோ சவுண்ட் சோனிக்கு பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கான். அவனுக்கு வயிறு ஃபுல்லா கலக்கி விட்டுச்சு போல இருக்கு. அந்த மான்ஸ்டரா மாறதுக்கு அதை சமைச்சு வேற சாப்பிட்டுட்டு இருந்தான். அதனால தான் அவனுக்கு வயிறு கலக்கி விட்டுச்சு போல இருக்கு. அவன் வெளியே வந்து எனக்கு அந்த மான்ஸ்டரா மாற கொடுத்தாங்க. அந்த 2 பேர்த்தையும் மன்னிக்கவே மாட்டேன். அவங்கள பார்த்தேன் என் கையாலேயே அவங்களை கொண்டுருவேன். இப்படி வயிறு கலக்குன்னு என்ன சொல்லவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இப்போ நான் மான்ஸ்டர்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ண விரும்பல. ஆனா எனக்கு தேவையானதை இந்த மான்ஸ்டர்ஸை வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு தேவையானதெல்லாம் சைத்தாமா நான் தோக்கடிக்கணும். அதுக்காக தான் இந்த மான்ஸ்டரா மாறி இருக்கேன். என்னோட உடம்பு ரொம்ப லேசா இருக்கு. நான் கண்டிப்பா சைத்தாமாவை தோக்கடிப்பேன். மான்ஸ்டரா மாறது ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் தெரியுது இவன் மான்ஸ்டரா மாறிட்டானா. இவனோட சக்தி மான்ஸ்டர் சக்தி கிடைச்சிருச்சு. ஆனா இவன் உருவம் மாறவே இல்லை. மற்றவங்களுக்குலாம் உருவம் மாறிச்சு. இவன் உருவம் அப்படியே தான் இருக்கு. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இங்க ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 1க்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த சீசன் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் சீசன் 4 மாங்காவை உங்களுக்காக சாதாரணமா இல்லைங்க அப்படியே கலர்ஃபுல்லா ஒரிஜினல் அனிமி பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்காக நான் எடுத்துட்டு வருவேன். உங்களுக்கு சீசன் 4 மாங்கா வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த சீசன் 3 ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களை வந்து பார்க்குறேன்.